பேசிட்டு இருந்தேன். கெடுத்துக்கிட்டல நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்க? மூளைய மூடிட்டு உட்கார் சொல்லிருக்கல. எல்லாத்துக்கும் குறுக்க வந்து நிக்கிறா. போ 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 நல்ல. தெரிஞ்சிருக்கோம் என்ன கான்செப்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ அம்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ராணி அம்மாவா மாறிய தருணம். எங்க அண்ணி திட்டணுமா? எனக்கு ஒரு வரண்டா அது அப்படின்ட்டு பட்டு கிளிக்கிறாங்க. ஐயோ உண்மையா வயசானவங்க கிடையாது அவங்க. மேக்கப் போட்டுருக்காங்க. எனது ரூமில் லாக்கரில் நகைகள் மற்றும் சிறிது பணமும் வைத்திருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள். உண்மையிலேயே வந்து ஒரு பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் பண்ணுறதுக்கு தைரியமே கிடையாது. ஹாய் மை செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை நவிங்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் கொஞ்சம் இந்த லைட் மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் கரெக்டாக தெரிவேன்னு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? வாமா 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 சரஸ்வதி. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நம்ம லவ் ஆக்ஷன் ட்ராமாவுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கனெக்ட் ஆகிற ஒரு டாபிக் தான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கனெக்ட் ஆகிறது வந்து இந்த கனெக்ஷன்ஸ் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு தான் இந்த உலகத்துக்கே வந்திருப்போம். ஸோ வந்து அம்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஆல் டெடிகேட் டு எல்லா அம்மாவுக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும். பட் இது நீங்கள் சீரீஸில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வேறு மாதிரி இருக்கும். பட் ஏன் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய புடவெல்லாம் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி யார் தாய்? நான் தான் அந்த தாய். இன்றைக்கி நான் தான் அந்த அம்மாவை வந்து பண்ண போகிறேன். யோகிட்ட சொன்னேன், பரவாயில்லப்பா கொஞ்சம் நல்லா ஒரு வயசானவங்களை வந்து கூப்பிடேன், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா, வயசானவங்கன்னா கண்ணில் தெரியுறாங்க, பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னால், யார் அப்படின்னு யோசிக்கும் போது கண்ணாடி எடுத்து காமிச்சான், நீ தான் அந்த வயசானவங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். இம்பாசிபிள். ஸோ எனக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான். இது ஏதாவது ஒரு குண்டக்க வந்து மேக்கப் பண்ணி நம்மளை வேறு மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் திஸ் கிஷோர். அப்புறம் வந்து ஷூட்டிங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பயங்கர என்த்துவாக வந்து இன்றைக்கி ஷூட்டிங் தான் ஜாலி, நான் வேறு லெவலில் ஒர்க் பண்ண போகிறேன், வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து, வாங்க நிக்கிதா பக்கத்தில் வாங்க. எஸ், ஷீஸ் நிக்கிதா. இவங்களுமே வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். காலைல வந்து கிஷோர் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கும், கிஷோர் நீங்கள் வரீங்களோ இல்லையோ, நிக்கிதா வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதனால் இந்த பொண்ணு வந்தால் பசங்க கொஞ்சம் வந்து ஜாலி இன்னைக்கு ஷூட்டிங்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து டீமோடைய லைக் மச்சான்ஸ் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பவி. ஸோ அப்புறம் வந்து நியூ கமர்ஸாக வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன இது? ராஜி வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்னை வந்து வேறு மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கின்னை விரிச்சு அப்புறம் மேக்கப் போட்டு அப்புறம் காய வைக்க போகிறாங்க. மூஞ்சியில் கொட்டிட்டான், மூக்கில் கொட்டிட்டான். நீங்கள் இந்த லைட் மட்டும் மறைக்காதீங்க. சரி, என்ன நாத்தம் வருது இது? ஐயோ தம்பி இங்க வாமா. இங்க பண்ணுங்க, அதுல பண்ணுங்க. பண்ணு. நார்மல் வைக்க கூடாதா? எருமை மாடு காய் நல்லா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது போட்டு இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பண்ணணுமா கிஷோர்? கப்ப அடிக்குது. உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்கு, ஆனா உன் டார்ச்சர் தாங்க முடியல. ஆக்சுவலாக நம்ம ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றி கொஞ்ச நேரத்துலயே மூச்சிடும். ஐ லவ் யூ. தெரிஞ்சிருக்கோம் என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு பேட்டர்ன் இது. வந்து எல்லா அம்மாக்களுக்கும் ட்ரிபியூட்டு. இதை வந்து பாருங்கள், லவ் ஆக்ஷன் ட்ராமாவில் பாருங்கள். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எப்போவுமே அழ வைக்கிறீங்களாடா அப்படின்றீங்க. இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு இது செட்டே அழுவும். இப்போ சாரெல்லாம் அழுதுகிட்டே கேமரா பண்ணுவாப்பில். வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன என்ன இதெல்லாம் சும்மா கோயில மாதிரி கேட்கும்போது இப்போ இந்த வீட்டுக்கு என்ன போற? சொந்த வீட்டில் யாராவது 2
போவாங்களா? இல்ல கீழே இறங்கி சண்டைலாம் போடுறாங்க இங்க. டேய் நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுன்னுறியா? ஒன் மோர். எவ்வளவு ஒருத்தியாவது மாமியாரா பாக்கறீங்களா? அது ஒருத்தியாவது சொல்லுங்க. ஐயால நான் வந்துச்சுல. இத வந்து வரல அவங்க கீழ இருந்து சொல்லுங்க. ஆக்ஷன். அம்மா பார்க்கும் போது எரிச்சலாகுது. யாரோ குறை சொல்லிட்டே இருக்காங்க. டேய் யாரும் சொல்லிட்டே இருக்காரு. உங்க அம்மாவை பத்தி ஏதாவது குறை சொல்றியா? தலையில தூக்கி வச்சு ஆடுறல்ல. உன் அண்ணன் பொண்டாட்டி கூட தான் உங்க அம்மாவை குறை சொல்றா. ஏய் சண்டை போடாதடா. வந்துருச்சு. நமக்குள்ள எப்ப சண்டை வரும் உள்ள வந்து என்ன ஸ்கோர் பண்ணலாம். இப்ப அதுக்கு என்னதான் வேணுமா? இந்த மஸ்கிட்டோ மாமா இது நடுவுல பூந்து ஆட்டின்றான். டைரக்டா தூக்கலாம் அப்படி ஷார்ட் நடக்க போகுது. நாளைக்கு பொங்கல் சாப்பிடுறது. மட்டும் போவோம். அப்ப நான் சொல்றேன். வாய் மூடு. சவுண்டா கேக்குது. பா தம்பி என்ன கேளியா? பாப்பா வேணாப்பா சண்டை போடாதப்பா. பா தம்பி சொன்னா கேளுப்பா. நான் வெளிய போயிடுறேன்ப்பா. ஆனந்த் வைஷோ எனக்கு ஒரு மானிட்டர் பண்ணி காமிங்க. क्वेश्चन நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன். ஆக்ஷன். டேய் ஒரு நிமிஷம் நில்றி. நான் சொல்றதை கேளுறி. அம்மா தேடுங்க. தேடுங்க. கல்ல கை வச்சீங்க. நீங்க உள்ள போயிடுங்க. ஐசோ கோச்சிக்கு போயிடு. சாஞ்சி உட்கார்ந்து இதுல டென்ஷனா. எல்லாம் நல்லா சாதுங்க. வாங்க. ஏய் வாங்க வாங்க. இப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இப்பதான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ எத்தனை வாட்டி சொல்றது உன்கிட்ட? மூளை உட்காரு. எல்லாத்துலயும் குறுக்க விடாதீங்க. எல்லாத்துக்கும் குறுக்க வந்து நிக்கிற. இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் சாவணும். இல்ல இந்த வீட்டை விட்டு போறோம். என்ன பார்த்தாலே உங்க அம்மா குடும்பம்லாம் கம்பளி பூச்சி ஓடுது. டேய் வாய ஊரு. ஒன் மோர். உள்ள இருந்து கத்துறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லல. நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறேன். ஏய் யோகா பண்றா. இப்பதான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். கெடுத்துட்டல நீ. எத்தனை வாட்டி சொல்லிருக்க? மூளையை மூடிட்டு உட்காரு சொல்லிருக்கல. எல்லாத்துக்கும் குறுக்க வந்து நிக்கிற. இன்னுமா புரியல. ஒண்ணு நான் சாவனே வெளிய போறோம். நம்ம என்ன பாத்து கம்பி பூச்சி ஓடுற மாதிரி பேசு. ஏய் பேசிட்டு இருக்க நீ. பாப்பா பாப்பா. நான் போய்ட்டு போ 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 நல்ல. நான் போறேன். இங்க இருக்க கதை சொல்லுங்க. நான் போறேன். ஏய் வைசு. ஏய் வைசு. ராணி அம்மாவாக மாறிய தருணம். அப்பா வைஷு சிங்கிள் டேக் என்னன்னா அது அப்படியே வருது உனக்கு. சிங்கிள் டேக்ல ஃபுல்லா நைட் ஃபுல்லா ஒப்பிச்சு வருது சரவரியா வருது. இதுவே உட்கார்ந்து நல்ல சொன்னா பாமா பேசினா வராது. ஆனா பாருங்க எங்க அண்ணியை திட்டணுமா? ஆனா எனக்கு ஒரு வரண்டா அது அப்படின்ட்டு பட்டு கிளிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. Cameraman, outstanding the cameraman, the pillar of the like love action drama plus சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் வாய் கூசுது. கூட்டின்னு போய் அசிங்க பார்த்துட்டு நிம்மதியா தூங்கல நீ? மான மரியாதை ரெண்டு போச்சுல. லவ் ஆக்ஷன் ட்ராமால வர சீன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசன் வருது. லவ் ஆக்ஷன் ட்ராமால ஜாஸ்தியா சீன் வந்தா சகால ஒருத்தர் காரணம் இஷ்டத்துக்கு உட்காந்து எழுதுவாரு. அதுவும் நைட்டு 10 மணிக்கு மேல தான் அவர் எழுதுவாரு. விஷலா வீட்டுல மாத்தி மாத்தி திட்டுவாங்க. ஆனா அம்மா ரொம்ப கேஷுவல் பாடி அப்படின்னு போயிடுவாங்க. அதுதான் சொல்றோம். நான் வந்து வீட்டுல என்ன பேசணும் அதெல்லாம் இங்க பேசுறேன். அண்ணன் வந்து சொல்லிருப்பாரு. பிரச்சனை பெருசா வெடிக்க போகுது. அந்த
அந்த பிரச்சனை வெடிக்க கூடாதுன்றதுக்காக நான் வெடிச்சு கத்தி எப்படின்னா அம்மாவெல்லாம் கத்த மாட்டேன், காமனா கத்துவேன். உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்ததுலேருந்து ஒரு 7 மணிலேருந்து 8, 9, 9:30, 10, 10:30 ஒரு 3 மணி நேரம் வந்து அந்த மேக்கப் கையில் பூசி, முகத்தில் பூசி, பேக்கில் பூசி, ஒவ்வொருத்தரும் உள்ளே வரானுங்க. வாவ் சூப்பர், வேறு லெவல் சேஞ்சஸ் இது, வாவ் செம்ம, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாங்க. நான் கிஷோர் வந்து பயங்கரமாக வாவ் செம்மையாக இருக்குன்னாங்க. இன்னும் 2-3 டோன் வந்து பிளாக்கில் அப்படியே ஏற்றி ஒரு மாதிரி டல்லாக எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி பாவமாக எடுத்துகிட்டு வந்தார். ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டல்னஸ் மட்டும் கொடுத்து தலையை மட்டும் வெள்ளையாக பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உண்மையிலேயே வந்து ஒரு பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அதை பார்க்குற அளவுக்குலாம் சத்தியமாக இந்த டீமுக்கு வந்து ஒரு தைரியமே கிடையாது. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் பண்ணுறதுக்கு தைரியமே கிடையாது. அதை பார்க்குறக்கூடிய சக்தியும் எங்களுக்கு கிடையாது. இல்லை ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பண்ண முடிஞ்சது. எங்களுடைய அவுட்லுக் வந்து இப்படி தான் பண்ண முடிஞ்சது. பட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்ல. வீட்டுக்கு வேலைக்கு தான் தனியா ஆள் போட்டுருக்கல, அவங்க வந்து செய்ய போறாங்க. நீ தான் உன கண்ணை பார்த்து நான் செய்ய போறேன். வீட்டுல சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதுனா உங்க அம்மாக்கு எங்க வலிக்குதா? உட்கார்ந்தா மட்டும் போதுனா உங்க அம்மா கிட்ட வலிக்குதா? ஐயோ உண்மையா வயசானவங்க கிடையாது அவங்க. மேக்கப் போட்டுருக்காங்க. பேச மாட்டாங்க. அன்புள்ள மகனுக்கு எனது ரூமில் லாக்கரில் நகைகள் மற்றும் சிறிது பணமும் வைத்திருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள். உனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள். சாவி அதே அறையில் உன் அப்பா புத்தகத்துக்கு ஆனால் உள்ளது. மனசு கண்ணுக்கு நாரியெல்லாம் என் பேர் பத்மினி. அப்புறம் என் தாம்பரத்தில் என் பையன் கூட நான் இருந்தேன். அப்போ தாம்பரத்தில் அவன் அடித்து என்னைய துன்புறுத்தணும். அந்த துன்புறுத்தி பெல்ட்டால் அடித்தான். அடித்த உடனே நம்ம எங்கள் சார் சிவகுமார் சார் தான் கூட்டி வந்து விட்டார். இங்கே தான் இந்த கோம்பலை வந்து விட்டார் என்னை. நான் சந்தோஷமாக இருக்கேன் நான். ஆனால் ரயில்வேல நான் வேலை பார்த்தேன். 2 பென்ஷன் வாங்குகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் பென்ஷன் வாங்குகிறேன், நானும் வாங்குகிறேன். நான் வேலையில் பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ரிட்டையர் ஆகிட்டேன் நான். ரிட்டையர் ஆகி இங்கே அவங்க யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். பண்ணவுடனே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் வேண்டான்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னை அடித்து மண்டையில் அடித்து குக்கரில் மண்டையில் அடித்து ப்ளட்டு பிளாக் ஆகி இந்த கண் ஆப்ரேஷன் நான் ராமச்சந்திராவில் பண்ணேன். கண் ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த கண் ஹெபெக்ட்டு எனக்கு 30% தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்ட்டாங்க என்னை. அதனால் நான் பண்ணலை. இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. ஆனால் தயவுசெய்து நான் வந்து உங்களை எல்லாரும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை இங்கேருந்து அனுப்பாதீங்க. இந்த ஓமில் தான் இருப்பேன். நீ நல்லா இருக்கியா? சின்ன வயசுல பார்த்தது அப்படியே இருக்கியா? இன்னைக்கு ரெக்க முளைச்சிருச்சு, அதனால இதை விட்டு பறந்து போயிடுச்சு. இது மாதிரி நாங்கள் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்போம். இனிமேட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம் இங்கே. ஆமாம்மா, கண்டிப்பாக.
இது எங்க அம்மாவோட போன். இங்க இருந்து தான் போன் வந்திருக்கு. யாருன்னு கேட்டா 547 குழந்தை நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க. கேட்டா இங்க இருந்து தத்து கொடுத்த குழந்தைன்னு சொல்றீங்க. என்ன இது புதுசுமா? இந்த குழந்தை இங்க இருந்து அடாப்ட் பண்ணி இந்த குழந்தை இங்க இருந்து அடாப்ட் பண்ணி போறாங்க சார். இது அடாப்ட் பண்ணவங்க பேரு. போங்க. ஓகே மக்களே, ஸோ வந்து இன்றைக்கி வந்து அந்த அம்மாவுடைய கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக அங்கேயுமே பார்த்துருப்பீங்க, அங்கே என்னென்னலாம் போயிருக்கு. உண்மையிலேயே ஆசிரமம் வந்து எங்களுக்கு கிடச்சது பெரிய லக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே அவங்கள மீட் பண்ணி அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து கேட்டிருப்போம். அது ரொம்ப ஹாரிபிளாக இருந்தது. ப்ளீஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசில் எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம், சின்ன வயசில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்போம். ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்க நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபீலிங்ஸை நம்மளுக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, அந்த கஷ்டத்தில் நம்ம காமிக்காமல் நிறைய விஷயம் வந்து பேரண்ட்டாக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈடு என்ன வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து ஆக்சுவலாக நான் வந்து என் பேரண்ட்டெல்லாம் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வயசுக்கு அப்புறமா அவங்கள வந்து குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு சண்டை போட்டாலோ, இந்த மாதிரி தானே சின்ன வயசில் நம்ம சண்டை போட்டிருப்போம் அப்படின்றத நான் மைண்ட் செட் பண்ணிப்பேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரலன்னா கூட, அவங்க இல்லைன்னா நீங்கள் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டோம். அவங்களால லெசன் வந்து நம்ம கற்றுருக்கவும் மாட்டோம். தயவு செஞ்சு வந்து உங்கள் வீட்டு பேரண்ட்ஸை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நம்ம பேரண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டாலே முதியோர் இல்லைன்றது ஒன்றும் உருவாகவே ஆகாது, அது இருக்கவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்றது நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே அது பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பேரண்ட்டை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மளை விட்டுருவாங்க. நம்மளோட லைஃபே நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அவங்க கொடுத்த ஒரு லைஃப்க்கு வந்து அவங்களுக்கு நம்ம சேவை இல்லைன்னா நம்மளே வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி பேரண்ட்டை விட்ட எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பொணத்துக்கு சமம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக பேரண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம பேரண்ட் தான், பேசலாம், திட்டிக்கலாம், காலில் விழுந்துக்கலாம், கொஞ்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வெளியே மட்டும் போக சொல்லாதீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த உங்கள் vlog எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டிட்டு போங்க. நான் அடுத்த கெட்டப்க்கு ரெடி ஆகி கொஞ்சம் அப்படியே என்னுடைய சேவை தேவை அப்படின்றதுனால நான் போகிறேன். பாய்.